வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன சமைச்சு எல்லாம் வீடியோ இருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு என்ன சமைக்கிறதுனே எனக்கு தெரியல. இன்னைக்கு யார் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்து அதைப்படி நாம் இன்னைக்கு செய்யலாம். இன்னைக்கு சுஜாதா வந்து நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஆன்லைனில் இருக்காங்க, அவங்க கூட கொஞ்சம் நேரம் ஆட் பண்ணலாம். என்ன பார்க்குறீங்க? இவங்க தான் இந்த வீட்டு தலைவி. எனி டைம் ஃபோனில் தான் இருப்பாங்க. சமைக்கிறாங்களோ இல்லையோ வாட்ஸ்அப்பில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துருவாங்க. நெக்ஸ்ட்டு அப்பா கேரக்டர் பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபேஸ்புக் பார்த்தாலே டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. ஆனால் காலைல எழுந்திரிச்சு ஃபேஸ்புக் பார்க்கறதே ஒரு சுகம்தான். இவர் தான் இந்த வீட்டு தலைவர். இவருக்கு ஃபேஸ்புக் பார்க்கலாம் அந்த நாளே போகாது. நெக்ஸ்ட்டு இவர் 2 பேரும் பெற்ற அந்த பிள்ளைங்களை பார்க்கலாம் வாங்க. என்னை சாவடிக்கிறாங்க, சீக்கிரமா வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. என்னை ஷூட் பண்ண போறாங்கடா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பின்னாடி ஒருத்தர் இருக்கான், வா வா சீக்கிரமா வா. டேய் கார் எடுத்துக்கோடா, கார் எடுத்துக்கோ, கார் எடுத்துக்கோ, கார்ல ஏறு. அங்க பாரு கன் இருக்கு, எடி எடி எடு, அவனை சுடு. இவன் தாங்க கார்த்திக், அவங்களோட பையன். இவனுக்கு ஃப்ரீ ஃபயர் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஃபோனை தான் பார்த்துருப்பான். இப்போ பாருங்க, நான் நின்னது கூட தெரியாம உட்காந்து ஃபோன் பார்த்துருக்கான். இந்த ஃபோன் அடிக்ட் ஃபேமிலியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். டேய் ஃபர்ஸ்ட் யார் வந்திருக்காங்கன்னு பாருடா. திருட வந்து திருடினா கூட தெரியாது உனக்கெல்லாம். நெக்ஸ்ட் இவங்க அக்காவை பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு என்ன ரீல்ஸ் பண்ணுறதுனே தெரியல. நான் தான் பாப்பராக இருக்கணும். எவ்வளோ பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், எவ்வளோ லைக்ஸ் வந்துருக்குன்னு பார்க்கலாம், எவ்வளோ கமெண்ட் வந்து பார்க்கலாம். கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்மளை தொடர்ந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. சரி, இப்போ எது ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஆறா பச்சைக்கு பச்சைக்கு, ஆறா பச்சைக்கு பச்சை, அந்த சாங் பண்ணலாம். அதுதான் நல்லாயிருக்கும். ஐயோ அக்கா, நீங்கள் எப்போ வந்தீங்க? ஐயோ எல்லாம் பார்த்துட்டிங்களா? என்னடி கராத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க? சரி கையில இருக்கு, கை வலிக்க போகுது. அடைச்சை, இந்த அக்கா முன்னாடி அசிங்கமாக போச்சு. ஐயோ அக்கா, எப்போலேருந்து நின்றுட்டு இருக்கக்கா? நீ ஆறா அப்படின்னு சொல்லி இப்படி கையை தூக்கல, அப்பயே வந்து நின்றுட்டேன். அச்சோ போங்கக்கா, எனக்கு வெக்கமாக இருக்கு. ஏய் நில்லு, எங்க போற? இவ தாங்க அண்ணு. சரியான ரீல்ஸ் பற்றியும் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வரும், நம்ம எப்படியாவது ட்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஏதாவது லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருப்பான். இவங்க எல்லாருமே ஃபோனை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த வீட்டில் ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் மனுங்க கூட பேசுவார். ஆனால் அவர் கூட பேசுறதுக்கு யாருமே இல்லை. நெக்ஸ்ட் அவரை தான் பார்க்க போகிறோம். தாத்தா தாத்தா, ஏன் தாத்தா சோகமாக இருக்கீங்க? வந்துட்டியா சின்ன பொண்ணு? நீ மட்டும்தான் சின்ன பொண்ணு என் கூட பேசுற. என் மக என் பேர பசங்க எல்லாருமே அந்த ஃபோன் தான் மூழ்கி இருக்காங்க. என் கூட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. டிவியை பார்த்தால் போர் அடிக்குது. நான் நல்லா பேசி பழகினவன், இப்போ யார் கூட பேசுறதுனே தெரியல. ரொம்ப சோகமா இருக்கு. தாத்தா விடுங்க தாத்தா, அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே என் கூட பேசுங்க. தாத்தா கொஞ்ச நேரம் கதை விடலாமா? சொல்லுமா, யாரை பத்தி கதை விடணும்? உங்க பேட்டி பத்தி சொல்லுங்க தாத்தா. அவ டான்ஸ் எல்லாம் எப்ப பண்றா, அதை பத்தி சொல்லுங்க. ஒரு நாள் அவ ரூம் பக்கம் போனேம்மா, அவ என்ன பண்றான்னு பாக்குறதுக்கு. அப்போ ஆறான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப்பை போட்டுருக்காமா அவ. எந்த ஸ்டெப்பு தாத்தா? எங்க நீங்க கொஞ்சம் போட்டு காட்டுங்க தாத்தா. என்ன தாத்தா குரங்கு சேட்டையெல்லாம் பண்றீங்க? கீழே போறீங்க பார்த்து. இப்படி ஆடிக்கிட்டு இருந்தாமா. சரி நாமளும் ஆடலான்னு என் முட்டி வலி வந்துருச்சுமா. அதுக்குள்ள நீ தான் நல்லா பேசுற. சரி போ. தாத்தா எவ்வளவு ஃபீல் பண்றாங்க பாருங்க. எல்லாரும் வந்து யாரும் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு. நீங்களும் உங்க வீட்டுல இருக்க பெரியவங்க கூட பேசுங்க. எனி டைம் போனே நோண்டிட்டு இருக்காதீங்க. மருமகளே, என்னம்மா சமைச்சிருக்க? கறியும் மட்டனும் பண்ணியிருக்க மாமா, சாப்பிடுங்க. இது கூட என் மூஞ்ச பார்த்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவங்க எல்லாருமே இந்த ஃபோனுக்கு தான் அடிக்ட் ஆகியிருக்காங்க. சரி சாப்பிட்டுட்டு போவோம். என்ன பண்ணுது? வைஃபை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எல்லா அவனுங்களும் வந்து சாப்பிடுவானுங்க. இந்த ஃபோனை கண்டுபிடிச்சவங்க கிடைச்சான் அவ்வளோதான். சாப்பிட கூட இவங்களுக்கு வைஃபை ஆஃப் பண்ணிட்டு தான் கூப்பிடணும் போல. அம்மா எதுக்குமா வைஃபை கட் பண்ணேன்? நான் ரீல்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். லோடிங் பண்ணிட்டு எதுக்கு வைஃபை கட் பண்ணி விட்டு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டேன். யாராவது வந்தீங்களா? வைஃபை ஆஃப் பண்ண பின்னாடி தான் எல்லாம் லைனாக வரீங்க. ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்கீங்க. ஏய் ஹோல்டு லேடி, ஓவராலாம் பேசாத. என்ன சமைச்சிருக்க சொல்லு. ஏன்டி பேச மாட்டேங்கிறீங்க? இந்த ஃபோன் அப்படி பேசுறது உங்களை. பீட்சாவும் சாண்ட்விட்சும் பண்ணி வச்சிருக்கேன், போய் கொட்டிக்கோ. உனக்கு சோறாலாம் யாராது போய் டிஃப்ரெண்ட்டாக தான் மேடம் தின்னுவீங்க. ஏய் ஹோல்டு லேடி, அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, போ. இப்படி அம்மா கிட்ட மரியாதை இல்லாம பேசுறேன். மரியாதை எடுத்து. ஏய் ஹோல்டு மேன், வாயை மூடிட்டு தட்டில் எடுத்து சாப்பிடு. அதை விட்டுட்டு எனக்கு அடிஸ் கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. இந்த காலத்துல எல்லாம் எல்லாரும் மூஞ்ச பார்த்து தான் பேசுவோம். இங்கே எல்லாருமே ஃபோன் வச்சுட்டு தான் இது பண்ணுறீங்க. ஆமாப்பா, நானும் கொஞ்ச நாள் ஃபோன் இல்லாமல் இருக்கலான்னு இருக்கேன். இந்த நேரம்லாம் கொஞ்ச நேரம் கூட ஃபோன் இல்லாமலாம் இருக்க முடியாது. போங்க, இந்த ஃபோன் கட்டிட்டாலுங்க, சாப்பாடும் அதுவே போடும்.